ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் 2020 ஏஇ டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் போஸ்டிங்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஎன்இபி வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் ஆன்லைனில் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணவங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் உங்களுடைய ஸ்டேட்டஸ் ஆன்லைனில் போய் தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய லாகின்ல போயிட்டு நீங்கள் உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம். சப்போஸ் உங்களுடைய பாஸ்வேர்டு மறந்து போச்சு அப்படின்னா அந்த பாஸ்வேர்டை நம்ம எப்படி வந்து பார்த்திங்கன்னா ரீசெட் பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெப்சைட், அதாவது தமிழ்நாடு ஜென்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்ற இந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க. வெப்சைட்டினுடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ ஓப்பன் பண்ணோடனே இந்த இடத்துல உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்பாங்க. உங்களுடைய யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் வந்திருக்கும், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதுதான் உங்களுடைய யூசர் நேமு. பாஸ்வேர்டு அவங்க அப்போயே உங்களுக்கு மெயில் சென்ட் பண்ணியிருப்பாங்க. இன்கேஸ் உங்ககிட்ட இல்லை அப்படின்னாக்கா கீழே இருக்கக்கூடிய இந்த ஃபர்கெட் பாஸ்வேர்டு அப்படின்ற இந்த லிங்க்கை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்பாங்க. உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. உங்கள் மெயில் ஐடி நீங்கள் இங்கே டைப் பண்ணிவிட்டு கேப்சா வேல்யூ நீங்கள் இங்கே கொடுத்துருங்க. இந்த இடத்துல உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டைப் பண்ணிங்க. மெயில் ஐடி நீங்கள் டைப் பண்ணிங்க. மெயில் ஐடியை டைப் பண்ணிவிட்டு வேலிடேஷன் கோடை வந்து நீங்கள் அங்கே டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு சப்மிட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் இஸ் மெயில் டு யுவர் இமெயில் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்டு அண்டு யூசர் நேம் வந்து சென்ட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் அதை பார்த்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை நீங்கள் ஈஸியாக வந்து ஆன்லைனில் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த மெத்தட் மூலிமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய டேஞ்சன்கோ பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஏஇ அப்ளிகேஷன் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.